தேவன் உங்களுக்கு அருளியிருக்கிற வாழ்க்கை என்பது ஒரு மேன்மையான வரம். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னுடைய வாழ்க்கை தேவன் எனக்கு அருளியிருக்கிற கிஃப்ட் அப்படின்னு நம்புறவங்க கொஞ்சம் கையை உயர்த்தி காட்டுறீங்களா? இங்கிலீஷ்ல ஒரு அருமையான வாசகம் உண்டு, கவனிங்க. What you are today is God's gift to you and what you become tomorrow is your gift to God. இன்று நீ என்னவாக இருக்கிறாயோ அது தேவன் உனக்கு அருளியிருக்கிற வெகுமதி. நாளைய தினத்தில் நீ என்னவாக போகிறாயோ அது நீ தேவனுக்கு தருகிற வெகுமதி. இப்ப கேள்வி, என்னவாக போகிறாய்? வரப்போகும் நாட்களில் நீ என்னவாக போகிறாய்? ஒரு அற்புதமான தாயாக போகிறாயா? ஒரு அற்புதமான தகப்பனாயிருக்க போகிறாயா? ஒரு நல்ல மகனாக இருக்க போகிறாயா? ஒரு நல்ல மகளாக போகிறாயா? ஒரு நல்ல ஊழியக்காரனாக இருக்க போகிறாயா? ஒரு நல்ல மாமியாராக ஆக போகிறாயா? ஒரு நல்ல மாமனாராக இருக்க போகிறாயா? ஒரு நல்ல ஜெபவீரனாக இருக்க போகிறாயா? ஒரு அற்புதமான ஊழியக்காரனாக இருக்க போகிறாயா? என்னவாக போகிறாய்? தேவன் உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை தந்தார். அதை உனக்கு வரமாக அருளியிருக்கிறார். இந்த வாழ்க்கையை நீ தேவனுடைய கரங்களில் வைத்து அதை ஒரு பயனுள்ள பாத்திரமாக, பலன் கொடுக்கிற வாழ்க்கையாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும். அல்லது அதே வாழ்க்கையை கொண்டு போய் சாத்தானுடைய கைகளில் வைத்து அந்த வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கொள்ளவும் முடியும். லேகியோன் என்று ஆவி பிடித்திருந்த மனிதன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் தன் வாழ்க்கையை லேகியோன் என்று ஆவிக்கு ஒப்புக் கொடுத்தான். பிசாசுகளின் கைகளில் தன் வாழ்க்கையை கொடுத்த போது அந்த பிசாசு என்ன செய்தது? அவனை அவன் குடும்பத்தை விட்டு விலக்கியது. அன்புக்கு, பாசத்துக்கு, நேசத்துக்கு, ஆவிக்குரியவைகளுக்கு அவனை தூரமாக செய்துவிட்டது. அட்ரஸ் இல்லாதபடி செய்துவிட்டது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அப்புறப்படுத்தி விட்டது. அது மாத்திரமல்ல, அவனை ஒரு அரை நிர்வாணியாய் மாற்றிவிட்டது. கத்துகிறவனாய், கூக்குரல் இடுகிறவனாய் மாற்றிவிட்டது. நாளிலும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் உனக்கு அருளியிருக்கிற வாழ்க்கையை அவருடைய கைகளிலேயே அர்ப்பணித்து விட்டால் அந்த வாழ்க்கையை தேவன் விலையேற பெற்றதாய் மாற்றுவார். விலையேற பெற்றவைகளால் நிரப்புவார். அதே உன் வாழ்க்கையை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை உருத்தெரியாதபடி செய்து விடுவான். தேவன் அருளியிருக்கிற அற்புதமான வரமே உன்னுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கொண்டு உன்னால் எதையும் செய்ய முடியும். தாவீதை போல உன் வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணிப்பாய் என்றால் அவர் என்ன செய்வார்? உன்னை ராஜாவாய் மாற்றுவார். யோசேப்பை போல உன் வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் போது தேவன் என்ன செய்வார்? உன்னை ஒரு பெரிய தலைவனாக மாற்றுவார். தானியேலை போல உன் வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணிப்பாய் என்றால் தேவன் என்ன செய்வார்? உன்னுடைய வாழ்க்கையை கட்டாயம் தம்முடைய மகா ஞானத்தினால் நிரப்புவார். அதை விட்டு ஒருவேளை உன் வாழ்க்கையை சாத்தானிடத்தில் அர்ப்பணிப்பாய் என்றால், பிசாசுக்கு அர்ப்பணிப்பாய் என்றால், நாம் பார்க்கிறோம் அல்லவா, கல்லறையிலே கொண்டு போய் சேர்ப்பான். உயிரோடு இருக்கும் போதே உன்னை அவன் ஒரு நடைபிணத்தை போல் ஆக்கி விடுவான். தேவன் உனக்கு அருளியிருக்கிற வாழ்க்கை என்ற பெரிய அந்த வரத்தை சாத்தான் கைகளை கொடுத்தா நியாயமாது? எனவே இன்றொரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளலாம். உன்னுடைய விலை மதிக்க முடியாத வாழ்க்கை விலையேற பெற்றவற்றால் நிரப்பக்கூடிய தேவனிடத்தில் அர்ப்பணித்தால், யோசேப்பு தன் வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணித்தான். தாவீது தன் வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணித்தான். தானியேல் தன் வாழ்க்கை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். தீமோத்தேயு தன் வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணித்தான். அதேபோல மார்க்கு தன் வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணித்தான். இவர்கள் எல்லாருமே யார் தெரியுமாங்க? வாலிபர்கள். ஆனால் என்னவானார்கள்? பெரிய தலைவர்களானார்கள், ராஜாக்களானார்கள், ஊழியக்காரரானார்கள். தம்பியே, தங்கையே, உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆண்டவர் கைகளில் அர்ப்பணிப்பாய் என்றால் வெளியேற பெற்றவைகளால் வாழ்க்கை நிரப்புவார். உன்னதமான ஸ்தானத்திற்கு உன்னை உயர்த்துவார். எனவே இன்று உன்னுடைய வாழ்க்கையை தேவன் அதை உனக்கு வரமாக அருளியிருக்கிறார். அப்படி அருளப்பட்ட இந்த வாழ்க்கையை நீ என்ன செய்ய போகிறாய்? தயவு செய்து முடிபடு. எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையை, தேவன் கொடுத்த வெகுமதியை கெடுத்துக் கொள்ளாதே. சாத்தானுக்கு ஒப்புவித்து விடாதே. அன்பும் பரிசுத்தமும் உள்ள எங்கள் பிதாவே, பேராசையை விட்டுவிட்டு கொடுக்கப்பட்டவைகளில் திருப்தியாக வாழ்கிற வாழ்க்கையை எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. நீர் எதை எங்களுக்கு தந்தாலும் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டு அவற்றை அனுபவிக்கிற வாழ்க்கை எங்களுக்கு அருளுங்க ராஜா. விலையில்லாதவைகளுக்காக எங்கள் நேரத்தை வீணடிக்காமல், நேரத்தை விரயமாக்காமல், விலையேற பெற்றவைகளுக்காகவே எங்கள் சமயத்தை செலவழிக்கிற ஞானத்தை அருளிச் செய்யுங்கப்பா. எல்லாவற்றை காட்டிலும் வாழ்க்கை என்பது மிகவும் விலையேற பெற்றது. இந்த விலையேற பெற்ற வாழ்க்கையை ஒருவேளை சாத்தானுக்கு ஒப்புவித்தால் அதை விலை மதிப்பற்றதாக்கி விடுவான். விலை மதிப்பற்ற வாழ்க்கை ஒருவேளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்தால் விலையேற பெற்றவைகளால் நிரப்புவீர் அல்லவோ. எனவே என்னுடைய வாழ்க்கையை, எங்களுடைய வாழ்க்கையை விலையேற பெற்ற வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு, மெருகேற்றுவதற்கு உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கும்
வேதவசனத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கும் ஏற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து வெளியேறப்பெற்ற தேவனின் பிள்ளைகளாய் இந்த பூமியின் மீது வாழ்கிற பாக்கியத்தை அருள வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.